ஐயா முன்னால கால் வச்சா எனக்கு மரணம், நான் இருக்கிற இடத்துல இருந்தாலும் அழிஞ்சிருவேன், எனக்கு வாசல் திறக்க மாட்டேங்குது, நோ வே டு கோ ஃபார்வர்டு அப்படின்னு சொல்றியா? அதுக்கு தான் சொல்றேன், தேர் இஸ் வே. இங்க ஃப்ரண்ட்லயும் இல்ல பேக்லயும் இல்ல, மேல இருந்து வருது, அபோவ்ல இருந்து வருது ஐயா, பரலோகத்திலிருந்து வருது. மோசே கூப்பிடுறாரு, எப்படி போறது ஆண்டவரேன்னு. நானா இருந்தேன்னா என்ன பண்ணிப்போம், ஒன்னு முன்னால போ சொல்லுவார், இல்ல ரூட்டே ரெண்டு பக்கம் தாங்குது, ஒன்னு ஃப்ரண்ட் இல்லாவிட்டால் பேக்கு, இல்லாவிட்டால் 4 திசைன்னு வச்சுக்கோங்க, ஒன்னு ஃப்ரண்ட் பேக்கு இல்ல ரைட்டு இல்ல லெஃப்ட், எல்லாமே டெட் எண்டு, எல்லாமே டெட் எண்ட் என்றால் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் வைக்க முடியாது. இவர் சொல்றார், என்ன ஆண்டவரே பண்ணது, முன்னால கால் வச்சா செத்துருவார், சமுதிரம் ஐயா, அங்கே நின்னா அவுட்டு, பார்வோன் வந்து சாகடிக்க போகிறான், என்னத்தான் பண்ணுறது? இந்த மாதிரி நேரத்தில் நமக்கு மிரக்கல் நடக்கணும், அதனால தான் அவர் கண்ணை ஏறெடுக்கிறார். அழைத்த தெய்வமே, இங்கே டெட் எண்டில் வந்துட்டோம், உங்கள் பேர் தூசிக்கப்பட்டோம், என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவர் சொல்லுகிறார், நீ அந்த சீயை நோக்கி நீ கையை நீட்டு, உன் கையை, பிரச்சனையை பார்த்து உன் கையை நீட்டு என்று சொல்லுகிறார். அவர் கையில் கோல் இருந்துச்சு, அதுதான் பவர். நேற்று கோலை பற்றி பேசினேன், கோலு தான் வசனம், அவருடைய கோலும் அவருடைய தடியும் உன்னை தேற்றும் தேவ பிள்ளைய. கையில் வசனம் வச்சு நிற்கிறியா? வசனம் வச்சு நிற்கிறியா? வசனம் இருக்குதா? உனக்கிட்ட வசனம் தான் உனக்கு வழி உண்டு தேவ பிள்ளைகளே. உன்னிடத்தில் வசனம் இருந்தால் உனக்கு என்ன உண்டு? அல்லேலூயா. If you have word of God, there is way for you. உனக்கு கர்த்தருடைய வார்த்தை இருந்துச்சுன்னா அதை நீ புச்சிந்தினா உனக்கு வழி இருக்குது. நீ அதை பிடிக்காம நீ எதை நீட்ட போற? கையில் கோல் இருக்கணும். அல்லேலூயா. அந்த கோல், அந்த தடி. கட்ட சொல்றாரு, நீ ஏன் என்ன பார்த்து பேசுற? நான் தான் உனக்கு கோலை குத்துட்டேன்னு, பைபிளை குத்துட்டேன்னு, பேசு வசனத்தை பிடித்து. அல்லேலூயா. செங்கடலை வழிவிடு. அல்லேலூயா. வசனத்தை பிடிச்சிருந்தா உனக்கு கடல் வழிவிடும். கடல் எப்படியா வழிவிடும்? இயற்கை எப்படியா வழிவிடும்? தட் இஸ் மிரக்கல். நம்முடைய தேவன் அதிசயமானவர் தேவ பிள்ளைகளே. உனக்கு வழி பிறக்கும் தேவ பிள்ளையே.